ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். அங்கே பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பதிவுனாக்கா மாந்திரீகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் மாந்திரீகம் ஆன்லைன் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீக்கிரம் இந்த தேதி மட்டும் முடிவு பண்ணல, மற்ற எல்லாமே ரெடி ஆகிட்டு அதுக்காக ஆன்லைன் கிளாஸ்க்கு மட்டும் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது மாந்திரீகம் கற்றுக்கணும், அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இது உள்ளே வாங்க. எனக்கு எந்த வயசுக்காரங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதே போல் பெண்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஆண்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுபடி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்குறது பீஜங்கள் கொடுக்கணும்னா பீஜங்கள் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக கொடுத்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா சிலருக்கு பீஜ மந்திரங்கள் சொல்லும்போது உடம்புல வைப்ரேஷன் ஆகும். இந்த நரம்புகள்லாம் சில சமயம் முறுக்கு ஏறும், டைட் ஆகும். இந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி கொடுக்கும். அதான்னாக்கா யார் யார் மாந்திரிகம் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்க வரீங்களோ அவங்க என்னன்னாக்கா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன், டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன். உள்ளே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னென்னு சொல்கிறேன். இதே போல் மாந்திரிகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஆன்லைன் கிளாஸ் வர்றாங்க. என்னன்னாக்கா மற்றவங்க மாதிரிலாம் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். முதல்ல அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு கைடு முதல்ல நீங்கள் வாங்கினீங்க தான். அந்த கைடு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கைடு வாங்குறவங்க உள்ளே ஜாயின் லிங்கை டச் பண்ணி கைடு வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த கைடில் A to Z எல்லாமே நீங்கள் எப்போ சந்தேகம் பார்த்தாலும் அந்த சந்தேகத்தை எடுத்து தீர்த்துக்கலாம். அது மாதிரி தான் இந்த பயிற்சி கையேடு இருக்குது. அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். என்னன்னாக்கா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குனாக்கா மாந்திரிகம் அடிப்படை விஷயங்கள். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்க்குறோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அரிச்சுவடி சொல்லித்தரலாம். இ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, வாய்ப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தரோம். சூத்திரங்கள் அது மாதிரி தான் மாந்திரிகத்துக்கும் சில அரிச்சுவடிகள், சில சூத்திரங்கள் இருக்குது. அது நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஒன்றாச்சு. அடுத்து என்னக்கா பஞ்சாங்கம் கணிக்கிறது. பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும், எந்த நாள், எந்த திதி, எந்த குறையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பஞ்சாங்கம் கணிக்கிறது. அதே போல் குரு வணக்கம், உடல் கட்டு, திசை கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தது வரும். உடல் கட்டு, திசை கட்டு, அதுக்கப்புறம் மந்திர சாவ நிவர்த்தி, எந்திர சாவ நிவர்த்தி, மூலிகை சாவ நிவர்த்தி, மூலிகை காப்பு கட்டுறதுக்கான மந்திரம், அப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அதே போல் மையை அரைக்கிறது எப்படி, அதே போல் தென்னூர் மந்திரிக்கிறது எப்படி, கயிறு முடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அதில் இருக்கும். இதில் ஒரு 11 விஷயங்கள் நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். அதாவது ஆன்லைன் கிளாஸில் மாந்திரிகை கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை மறுபடியும் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டச் பண்ணி உள்ளே நீங்கள் என்னென்னாக்கா அந்த கைடு வாங்கிக்கிங்க. வாங்கினா தான் நான் உள்ள கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும், உங்களுக்கு புரியும். அதனால் என்னென்னாக்கா விருப்பப்படுறாங்க அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே நீங்கள் கைடு வாங்கிக்கோங்க. சரிங்க. அதே போல் என்னென்னாக்கா நம்மள்கிட்ட எல்லா வகையான அஞ்சனம் கிடைக்கும், எந்திரங்களும் கிடைக்கும். அதே போல் மாந்திரிக புத்தகங்கள் கிடைக்கும். போன பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் மாந்திரிக புத்தகங்கள் பேர் என்னன்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். நீங்களும் மாந்திரிகராகலாம். அதே போல் எச்சனை விஷயம் எவரும் செய்யலாம். அதே போல் எதிரி அடக்குவது எளிது, சித்தர்கள் அறிய சக்திவந்த எந்திரங்கள், கேட்டது கிடைக்க, நினைத்தது நடக்க, வசியமை செய்முறைகள், இந்த புத்தகங்கள்லாம் நம்மள்கிட்ட கிடைக்கும். அதே போல் முஸ்லீம் மாந்திரிகம் தமிழ்லேயே கிடைக்கும். அதாவது என்னன்னாக்கா அந்த நக்சை சொல்லுவாங்க, முஸ்லீம் சொல்லக்கூடியது நக்சைன்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் சொல்லக்கூடியது எந்திரம், அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நக்சை அரபு எழுத்து உருதில் இருக்கும். அந்த